ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாம் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின்ஸு. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு சில மாடல் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 11th ஃபஸ்ட் மிட்டம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம், அல்லது ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, மேக்ஸ் இதுக்கு எல்லாமே முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட் மிட்டம்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி மிக்கது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே திருப்பி கேட்கக்கூடியது. இந்த காவடி சிந்து என்பது, அதுக்கடுத்து எதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேளாண்மையை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். வில்வரத்தினம் பாடத்தின் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற கொஸ்டின் இதெல்லாமே படிச்சிருங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சின்ன என்பதை விளக்குக, அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத பாருங்கள். 6 மார்க் பொறுத்த வரைக்கும் நன்னூல், பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் வாயிலாக அறியலாம், செய்திகளை தொகுத்துரைக்க, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது, இயற்கை வேளாண்மை எனும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக, அதுக்கடுத்து வாடி வாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து மிட்டமுக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.